டியர் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பங்கில் எடுக்கிறதுக்காக ஒரு ஸ்டாண்டு பார்த்தோம். அது 15,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000 அப்படி நிறைய ரேஞ்சில் இருக்குது. ரொம்ப ஹெவி பட்ஜெட்டில் இருக்குது. சிம்பிளாக நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு செல்ஃப் ஸ்டிக்கையும் ஒரு 2-3 ஸ்கொயர் பைப்பு, ஒரு ரெக்டாங்குலர் பைப் இருந்தது. அதையும் வச்சு சிம்பிளாக செய்திருக்கோம். எப்படி செய்திருக்கோங்கிறத வீடியோவில் வந்து பாருங்கள். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நம்ம முதல்ல ஒரு எல்இடி போர்டு செய்தோம்ல, அதில் கட் பண்ண ஒரு ரோலர். நீங்கள் ஒரு ரோலர் எடுத்து வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு ரோலர். அந்த ரோலரில் இது தேவையில்லை, இதை கழட்டிடலாம். கீழே உள்ளதான் தேவை, அதை நான் சொல்கிறேன். அப்புறம் 2-3 பீஸ் பட்டை துண்டு, அப்புறம் ஸ்கொயர் பைப்பு, ரெக்டாங்குலர் பைப்பு ஒரு 3 அடி என்கிட்ட இருக்குது, ப்ளஸ் ஒரு 1/2 அடி. இதை வச்சு நம்ம எப்படி செய்ய போகிறோம்னு பார்ப்போம். இப்படி கட் பண்ணி எடுத்துட்டோம், இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ ஒரு ஸ்கொயர் டியூப் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு வேஸ்ட் டியூப் தான். அது எதுக்குன்னு சொல்கிறேன். இப்போ இதில் அந்த ரோலரில் உள்ள ரோலரை கழட்டிட்டு அதை இப்படி வைக்க போகிறோம். இது எதுக்குன்னா, இதை டைரெக்டாக எண்டில் வச்சு மாட்டினா இது பிடிக்கும்போது இந்த ஒரு பில்லரில் தான் நிற்கும், வாப்ளிங் ஆகும். அதுக்காக இது வந்து செவுத்துல மாட்டிடலாம். இது ஒரு ஸ்டேயாட் இருக்கும் இந்த அளவில். இதில் ஒரு உட்டை வச்சு மேலே முறிக்கிடுவோம் ஃபுல்லாக பெருசாக. அப்போ இது வந்து இந்த உட்டில் கிரிப்பாக இருக்கும். இது ஸ்லைடிங்கில் திரும்பும், இப்படி ஸ்லைடிங்கில் திரும்பும். அதுக்காக இது செய்து முடிக்கும்போது உங்களுக்கு தெரியும், அது சொல்லித்தரேன் பாருங்கள். நம்ம மொத்த நீளத்தில் 3/4 பகுதியை முழுசாக நீளமாக விட்டுட்டு ஒரு 1/4 பகுதியை கட் பண்ண போகிறோம். அது எதனாலன்னா, இது வந்து ஆஃபில் கட் பண்ணால் இந்த வெயிட்டில் அது வாப்ளிங் ஆகும். அதனால 3/4 பங்கில் கட் பண்ணுறோம். ரெண்டாக மாட்டும் போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்படி ரவுண்டாக்க போகிறோம். ரவுண்டாக மார்க் பண்ணி வச்சுருக்கேன். எதுக்காகனா, நம்ம அங்கங்கே திருப்பும் போது தட்டக்கூடாதுங்கிறதுக்காக ரவுண்ட் ஆக்க போகிறேன். பாருங்கள். நம்ம இப்போ எல்லாம் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துட்டோம். அது இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ட்ரில்லு போட போகிறோம். இல்லை, எல்லாத்துலேயுமே ஒரு ட்ரில்லு போட போகிறோம். ஓகே, பார்ப்போம். ரெண்டு ஸ்கொயர் டியூப்புக்கு இடையில ஒரு வாசர் வச்சிடறோம். வாசர் வச்சுட்டு இந்த பட்டையில் அந்த இதுக்கு நேரம் மார்க் பண்ணிடுவோம். ட்ரில்லு போட போகிறோம். எதுக்காக இந்த ஸ்பேஸ்னால், உறையாமல் இருக்கிறதுக்காக, தட்டாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இந்த போல்ட்டை வச்சு பார்த்துருவோம். ஓகே, இப்போ கரெக்டாக இருக்குது. இனி இதை கட் பண்ணி, பட்டையை தனியாக கட் பண்ணி போல்ட்டு போட்டுருவோம். அவ்வளோத்தையும் ரவுண்ட் ஆக்கிடுவோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னா, இதுக்குள்ளே ஒரு வாசர் வைக்கணும். ஒரு பைப் வாசர் வச்சிங்கன்னா நம்ம போல்ட்டு போட்டு டைட் பண்ணும்போது இது சப்பா வாய்ப்பு இருக்குது. அதனால் இனி அதுக்காக ஒரு பைப் வாசர் ரெடி பண்ண போகிறோம். எப்படி ரெடி பண்ண போகிறோம் பாருங்கள். இதில் அளவில் மார்க் பண்ணிடுவோம். இப்போ பார்த்துட்டிங்கன்னா இப்படி உள்ளே வச்சு டைட் பண்ணிடுவோம். பாருங்கள், டைட் பண்ணும்போது இந்த போல்ட்டு வந்து நசுக்கி இந்த ஸ்கொயர் பைப் நமக்கு சப்பாது. அது போல்ட்டு வாங்கி வச்சுருக்கோம். இதில் ஒன்று போல் ஹோல் உள்ள 2 எடுத்துக்குவோம். ஓகே, பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும்.
நட்டு போட்டுருவோம். இப்போ நான் ஒரு செல்ஃபி ஸ்டிக் எடுத்து வச்சுருக்கேன். இது டியோ டாப்பில் வந்து 175 ரூபா வாங்கினது. இது பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் இதில் ஒரு மாப்பில் உள்ள வீடு தொட்டிக்கூடிய மாப்பில் உள்ள ஒரு கிளிப்பு அதை எடுத்து இதில் ஹோல் போட்டு வச்சுருக்கேன். உள்ள ஒரு உட் பீஸை வச்சு இதில் ஹோல் போட்டிருக்கேன். இதில் வச்சு நம்ம ஸ்க்ரூ பண்ணிட போகிறோம். ஸ்க்ரூ பண்ணி இதை செவுத்துல மாட்டிட போகிறோம். இது இப்போ மாட்டினா உடஞ்சிரும். நம்ம மாட்டி முடிச்சுட்டு கடைசி மாட்டிக்கலாம். இருக்க போல்ட்டெல்லாம் கட் பண்ணிடுவோம். ரெடி ஆயிடுச்சு. பக்கத்தில் நம்ம மாட்ட போகிறோம். அதில் ஒரு உடன் பீஸை வச்சு முறுக்கி வச்சுருக்கேன். அது எதுக்குன்னா இதில் ஒரு சின்ன ஒரு விளிம்பு இருக்குது. விளிம்பு கீழே நம்ம இதை எங்கே வேணால் மூவ் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் சரிச்சிக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும். இங்கே கொண்டு வந்துக்கலாம். எங்கே வேணால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் ஒரு பால் ஹெட்டட் இருக்குது செல்ஃபி ஸ்டிக். அப்புறம் டவுன் பண்ணோம்னா டவுன் பண்ணிக்கலாம். இது செல்ஃபி ஸ்டிக்னால இப்போ மொபைல்னால நான் இதை வச்சுருக்கேன். பரவாயில்ல, நம்ம கேமரா வைக்கிறதா இருந்தால் இதை கழட்டிட்டு கேமராக்குள்ளே ஹெட்டை அந்த ஸ்டாண்டில் உள்ள ஹெட்டை இதில் மாட்டிட்டா போதும். நமக்கு இது பக்காவாக இருக்கும். இது பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ 2 இடத்துல நமக்கு வந்து கிரிப் இருக்குது. இது கீழே அழுத்தும் போது அதில் போய் நமக்கு இது கீழே தள்ளும்போது இந்த பூல் தள்ளும்போது இதில் போய் தட்டிட்டு நிற்கும். இதில் ஸ்லைட் ஆகும்போது நமக்கு கொஞ்சம் கிரிப்பும் இருக்கும். அதே இது நமக்கு இங்கேருந்து வாப்ளிங் ஆகாது. நம்ம இதை தூக்கி டைரெக்டாக இதில் மாட்டி இங்கே வச்சோம்னா இது வாப்ளிங் ஆயிடும், கொஞ்ச நாள் தொங்கிடும். அதனால தான் இந்த மாதிரி ஒரு செட்டப் பார்த்துக்குங்க. இப்போ தேவையில்லைன்னா கூட இதை மடக்கி இங்கே வச்சுக்கலாம். இந்த செல்ஃபி ஸ்டிக் 175 ரூபான்னு டியோ டாப்பில் வாங்கினேன். ப்ளஸ் டேக்ஸ் வரும், கொரியர் சார்ஜ் வரும். நீங்கள் வேணால் வாங்கி பை பண்ணிக்கோங்க. அந்த செல்ஃபி ஸ்டிக்கில் உள்ள ப்ளூடூத் ஆன் ஆஃப் சுவிட்சு நம்ம வந்து கால் அட்டன் பண்ணுறதுக்கு, கேமரா ஆன் பண்ணுறதுக்குள்ளது. அதை கழட்டி தனியாக பாக்கெட்டில் போட்டு வச்சுருக்கேன். இதை வச்சு தான் நான் கேமரா ஒவ்வொரு ட்ரிப்பும் ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். இது நமக்கு பயங்கரமான ஹெல்ப்ஃபுல். ஒவ்வொரு ட்ரிப்பும் நம்ம செல்ஃபோன் பக்கத்தில் வந்து இதை ஆன் ஆஃப் பண்ண வேண்டியதில்லை. இப்போ நான் ஆஃப் பண்ணுறேன்.